ஒரு எஜமானர்களாக இருக்கக்கூடியவர்களும் அடிமைகளாக இருக்கக்கூடியவர்களும் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்களும் வெளியூர்ல இருந்து பிழைப்பதற்கு வந்தவர்களும் சமம்ங்கிறார் இந்த ஆளு. முகமது எல்லாரையும் சமமாக ஆக்குகிறார். இந்த ஒரு விஷயத்துல இவர் அட்ஜஸ்ட் பண்ண தயாராக இருந்தால் நாங்கள் இவரை ஏற்றுக்கொள்ள தயாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கருத்து உண்டாகுது. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பிரச்சாரம் மக்கள்கிட்ட எடுபட்டதை பார்த்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு அல்லாஹ்வை வணங்குறோம், கல்ல வணங்க கூடாத விட்டுறோம், சூரியனை வணங்க கூடாத விட்டுறோம், சந்திரனை அதை விட்டுறோம், வட்டி வாங்க கூடாத விட்டுறோம், தண்ணி அடிக்க கூடாத விட்டுறோம். ஒன்னே ஒண்ணு செய்யணும், எங்களுக்கு என்ன செய்யணும், பிலாலும் அபூ ஜஹலும் சம இல்லைன்னு சொல்லணும். அதை மட்டும் சொல்லு. அப்படி சொல்லாட்டாலும் பரவாயில்லை, நாங்க உட்கார்ற சபையில பிலால் இருக்கக்கூடாது, பிலால் இருக்கிற சபையில நாங்க இருக்கக்கூடாது. எங்களுக்கு காலையில 8 to 10 கூப்பிடு, 10 to 12 அவங்களை கூப்பிடு, நாங்க ஒத்துக்குருவோம். எங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஒதுக்கு, அவங்களுக்கு சனிக்கிழமை போட்டு கொடு. நாங்க ரெண்டு ஒரு ஒன்னா உட்கார்ந்துகிட்டு உரசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்க தயாரா இல்ல. இவ்வளவு காலமா 10,000 வருஷமா நான் கட்டி காத்த கௌரவத்தை விட மாட்டோம். இதுதான் விவகாரம். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. எப்படி, முகமதே இந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்களேன். எதுல அட்ஜஸ்ட் பண்ணுங்க, நீங்க சொல்லலாம் கரெக்ட் தான், நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்ணணும், அவங்களும் நாங்களும் ஒன்னா இருக்கிற விஷயங்களை தவிர்த்து விடுங்கள், எங்களை தனியா வைங்க, அவங்கள தனியா வைங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இப்படி பேசி வார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட மனசுல இது சரின்னு பட்டுருச்சு. எது சரின்னு படுது, சரிதானே, உலக விஷயத்துக்கு சரிங்கிறாங்களே, ஒரே விஷயம் தானே, நாளடைவில் சரி பண்ணிக்கலாம், அது செஞ்சு கொடுத்துருவோம். இஸ்லாத்துக்கு வர்றேங்கிறாங்க, அல்லாஹ்வை ஏத்துக்கிற மறுப்பு இல்லைங்கிறாங்க, ரசூலை ஏத்துக்கிற மறுப்பு இல்லைங்கிறாங்க, தொழுகிறாங்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் செய்ய தயாரா இருக்கிறாங்க. இந்த ஒண்ணுதானே, நாளைக்கு திருத்திக்கிடுவோம், ஒரு விஷயத்துல ஒரு நல்ல நோக்கத்துக்காக வேண்டி கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோமே என்று உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்துருச்சு. அந்த நேரம் பார்த்து இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த நேரம் பார்த்து ஒரு தாழ்ந்தவர் என்று இவர்கள் நினைக்கக்கூடிய அப்துல்லாங்கிறவர் வர்றாரு, கண்ணு தெரியாதவர். அவர் வந்து என்ன பண்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் யார சொல்லலாங்கிறார். கண்ணு தெரியாட்டா கூட காது வழங்கும்ல, இந்த பேசிக்கிட்டு இருக்கிற சத்தத்தை வைத்து இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க என்று விளங்கி என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு சலாம் அப்படிங்கிறாரு. ரசூலுல்லாஹ் கோபம் வருது. ஏன் கோபம் வருது, இப்பதான் அவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்டா இருக்கிறாங்க. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட், நீங்க வசந்தவங்க, அவங்க தாழ்ந்து இதானே, இதை வேண்டாம் வச்சுக்கிடுவோம் என்கிற அளவுக்கு இருக்கும் பொழுது இந்த ஆள் வந்து சலாம் சொன்னாரா, ரசூலுல்லாஹ் என்ன கோபம், பஞ்சாயத்தை இதுக்கு தான் வச்சிருக்கிறாங்க, விவகாரமே இதுக்கு தான் நடந்துகிட்டு இருக்குது. விவகாரமே என்ன, இவங்க இருக்கிற இடத்துக்கு இவர் வரக்கூடாதுன்னு விவகாரமே, எந்த இடத்துக்கு இவர் வரக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்களோ அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு அவர் வந்தாருன்னு கோபம் வராதா, ஆனா பே மனுஷன் எந்த நேரத்தில் வந்து தொலைகிற நீ இதானே பேசிட்டு இருக்கிறாங்க, கோரிக்கை இதானே, இந்த நேரத்தில் நீ வரணும்னு சொல்லி உள்ளுக்குள்ள நினைத்தாங்க. என்னமோ முகத்தை கட்டு கடுன்னு ஆக்கி சொன்ன சலாத்துக்கு பதில் சொல்லாம அலட்சியம் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன செஞ்சிருக்கனே, என்னுடைய ஹபீப், என்னுடைய தூதர், என்னுடைய கடைசி நபி, உலகத்தில் சிறந்த நபி, அவருக்கு விருப்பத்தை நான் நிறைவு செய்யறேன் அப்படின்னு நல்லா செஞ்சிருக்கணும்ல. அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா, இவர் இந்த குருடர் விஷயத்தை நடந்துக்கிட்டாங்கல்ல அதை கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான், அபசவத்தவல்லா அஞ்சாகுல்லாமா, ஒரு குருடர் வந்ததற்காக இவர் வந்து முகத்தை சுளிக்கிறார், அலட்சியம் செய்கிறார், இவர் செஞ்ச செயல் தப்பு. யார் செஞ்சது, என் தூதர் செஞ்சது தப்பு. ஏன் மார்க்கம், ஏன் மார்க்கம், அதுல ஒண்ணு விட்டு கொடுக்க இவர் யாரு, இவர் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாரு. நான்ல ஒரு அப்பனுக்கு ஒரு ஆத்தாவுக்கு அப்படி பேரையும் படைச்சிருக்கிறேன், அம்புட்டு பேரையும் ஒரு அப்பா ஒரு ஆத்தாவோட பிறக்க செஞ்சவன் நான் எல்லாரையும் சமமா படைச்சிருக்கும் பொழுது அதை மறுக்க அதை மாத்திருக்கு இவர் யாருங்கிறேன் நல்லா கேட்கிறான். அப்ப இவர் முகத்தை சுழித்துக் கொண்டார், அலட்சியம் செய்து விட்டார் என்று கடும் வார்த்தையை போட்டுவிட்டு அப்புறம் அதை விட கடுமையா தொடர்ந்து அடிக்கிறான். அல்ல எப்படி அடிக்கிறான், அம்மா மன் ஜாக்க யஸா வஹுவ யக்ஸா ஃபஅன்த அன்ஹு தலஹா, ஒருத்தர் ஓடோடி வருகிறார், அல்லாஹ்வை பயந்தவராக வருகிறார், ஏற்கனவே உன்னை முழுசா ஏற்றுக்கொண்டு இறைவனை அஞ்சி முழு முஸ்லிமா வாழக்கூடிய ஒருத்தர் உன்னை தேடி வருகிறார், ஃபஅன்த அன்ஹு தலஹா, அவரை நீ அலட்சியப்படுத்துகிறாயா. அம்மா மன் இஸ்தகனா, எவன் உன்னை தேவையில்லை என்கிறானோ, உன் மார்க்கத்தை அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறானோ, உன்னை வளைஞ்சு கொடுக்க சொல்கிறானோ, சில விஷயங்களை எங்களுக்காக மாற்றி அமைச்சு விடு என்று சொல்கிறானோ,
பாந்தல ஹூத்த சத்தா, அவனுக்கு வழிய போய் சொல்றியா நீ? எவன் உன் மார்க்கத்துல கை வைக்க சொல்றானோ அவனுக்கு வழிய போய் சொல்லுவ. எவன் 100% உன்னை ஏத்துக்கிட்டானோ அவனை விரட்டுவியா நீ? அந்த ஆள் 100% ஏத்துக்கொண்டவர், இவன் 95 ஏத்துக்கிறவங்கிறான், 5 விடுங்கிறான். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? 5 விடுன்னு உன்ட்ட பேரம் பேசுற உனக்கு வேணும், 100% பின்பற்ற உனக்கு வேணாமா? இவ்வளவு கடுமையான வார்த்தையை அல்லாஹ் யூஸ் பண்றான என்ன விளங்குது? நபிகள் நாயகத்திற்கு கூட அவர்கள் ஒரு நல்ல நோக்கத்தில் கூட அவங்க ஒரு முடிவெடுக்கிற அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அவன் கொடுத்ததை எடுத்து சொல்ற மட்டும்தான் வேலை. நான் சொல்லுவேன், நீ எடுத்து மக்கள்கிட்ட சொல்லணும், அவ்வளவுதான் உன்னுடைய வேலையை தவிர நீங்க பாட்டுக்கு ஒரு நல்ல நோக்கத்துக்கு கொஞ்சம் பேரை வென்றெடுக்கலாம், அந்த ரூட்ல போகலாம், 4 நாளைக்கு கபரை மட்டும் சொல்லுவோம், மதுகப சொல்லாம இருப்போம், கொஞ்சம் 10 வருஷம் கழிச்சு சொல்லுவோம், 25 வருஷத்துக்கு பிறகு தர்காவை எடுப்போம், 35 வருஷத்துக்கு பிறகு தரிக்காவை எடுப்போம் என்றெல்லாம் நீங்க ஏமாத்தி கொண்டிருக்கிறீர்களே, அதெல்லாம் உங்க அப்பா வீட்டு சொத்துல வச்சுக்கிறீங்க, மார்க்கத்தில் வச்சுக்கிறாங்க. விட்டு கொடுக்கிறதுக்கு உங்க அப்பா வீட்டு சொத்தா இருந்தா இவர்கிட்ட 2 மாசம் இந்த கடன் தள்ளுபடி பண்ணிக்கிறோம், 3 மாசம் கழிச்சு தாங்க, நீங்க எந்த மாசம் கடன் தர வேணாம், இப்படி செய்யலாம். இது யார் மார்க்கம்? அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கம். அப்ப அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட சில விஷயங்களை விட்டு கொடுப்பதற்கு அல்லாஹ் உடன்பட மறுக்கிறான். இன்னும் சொல்ல போனால் இதை இன்னொரு வசனத்துல வேறு வார்த்தைகள் எல்லாம் சொல்றான். வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹஹு வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தி துன்யா. முஹம்மதே, யார் உன்னோடு முழு அளவுக்கு உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை பிரார்த்தித்துக் கொண்டவர்களா இருக்கிறார்களோ, அவங்களோடு உன்னை கட்டுப்படுத்திக் கொள். அவர்களை விட்டு உன் கண்களை உலக கவர்ச்சியை நாடி வேறு பக்கம் திருப்பிடாத. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இவங்களோட நீ இருக்கணும், உன்ட பேரம் பேசணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அல்லாஹ். அப்ப நம்ம எதுக்கு எல்லாம் சொல்றேன்? இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலும் அல்லாஹ் தான் எடுக்க முடியும், அல்லாஹ்வுடைய ரசூல் கூட எடுக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? மதுஹப் என்கிறோம், தரிகா என்கிறோம். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாதையெல்லாம் விட்டு அடிக்கிறாங்க. அதையெல்லாம் கேட்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். எப்படி எல்லாம் தயாரா இருக்கிறோம்? தரிகாவை எடுத்துக்கணும், அடிப்படை மனசுல பதிய வச்சுக்கிட்டீங்களா? தரிகான்னு வருவோம். தரிகாண்ட என்ன? தரிகா என்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள இயலாது. தரிகாக்கு ஆள் பிடிக்கிற வழிமுறையை உங்களுக்கு சொல்றேன். தரிகாண்டு எப்படி ஆளை பிடிப்பாங்க என்று கேட்டா, நீங்கள் எவ்வளவு தப்பு செய்கிறீர்கள், அல்லாஹ்வை பற்றி நீங்கள் நம்புகிறீர்கள், ஆனால் தண்ணி அடிக்கிறீர்கள், அல்லாஹ்வை நம்புகிறீர்கள், விபச்சாரம் செய்து விடுகிறீர்கள், அல்லாஹ்வை நம்புகிறீர்கள், பொய் சொல்லுகிறீர்கள், அல்லாஹ்வை நம்புகிறீர்கள், தொழாமல் இருக்கிறீர்கள், அல்லாஹ்வை நம்புகிறீர்கள், பல தப்புகளை செய்கிறீர்கள். என்ன காரணம்? உங்களுடைய ஆன்மீக பக்குவம் உங்களுக்கு இல்லை என்று இதான் காரணம். அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? குர்ஆனை படிக்கிறீர்கள், ஹதீஸை படிக்கிறீர்கள், அதெல்லாம் உங்களுடைய உள்ளத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டேன் என்கிறது. வரதட்சணை வாங்கக்கூடாது என்று பயான் சொல்கிறார்கள், வாங்காம இருக்கிறீங்களா? வட்டி வாங்கக்கூடாது என்று பயான் சொல்கிறார்கள், அது வாங்காம இருக்க முடிஞ்சா உங்களால? அப்ப என்ன பண்ணணும்? இதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமானால் உங்க உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு ஞானம் இருக்கிறது. அது எங்களை மாதிரி பக்குவப்பட்ட ஷேகுமார்கள்ட்ட வந்து உங்க கைய கொடுத்து உங்க கையோட எங்க கையோட சேர்த்து நாங்க ஒரு பவரை ஏத்துறோம்னு வைங்க, அப்ப வந்து நீங்க ஒழுங்காயிருவீங்க, நீங்க தப்புகள்ல இருந்து விடுபடுவீங்க, நீங்க நல்ல முஸ்லிமா வாழ்ந்துருவீங்க. அப்ப பக்குவம் பெற்றவர்களை வைத்து பக்குவம் பெறாதவர்கள் வந்து என்ன செய்யணும்? அந்த பக்குவத்தை வாங்கிக்கிறேன்னு. இந்த ஏட்டு படிப்பெல்லாம் உதவாது. குர்ஆன்ங்கிற ஏட்டு படிப்பு, ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ஏட்டு படிப்பெல்லாம் உங்களை பக்குவப்படுத்த உதவாது. பக்குவப்படுத்துறதுக்கு தனி மெத்தட் இருக்கிறது. பவர் ஏத்தணுமா? பவர் ஏத்துவாராம் யாரு? ஏற்கனவே ஒரு பவர் வந்துருச்சான், மகான். அந்த மகான்கள்ட்ட போனீங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட உறுதிமொழி வாங்கினா உங்க உள்ளம் பக்குவப்படும். இவங்க வெளிப்படையான செயல்களை தான் உங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். யாரு? நாங்கள் உள்ளலாம். மற்ற மதரசாக்கள் எல்லாம் என்ன சொல்லி தர்றாங்களா? வெளிப்படையா தொழுகிற நோன்பு இதுதான் சொல்லித் தருகிறார்கள். ஆன்மீக பக்குவத்தை சொல்லி தந்திருக்கிறார்களா அப்படின்னு உங்கள்ட்ட கேட்பாங்க. சில பேர் இது கரெக்ட் தானே, இது உண்மைதானே? இது உண்மை. நம்ம அல்லாஹ்வை நம்புறோம், தண்ணி அடிக்கிறோம், அப்படி 10 பேர் இல்லையா? இங்க இருக்கிறோம். அல்லாஹ்வை நம்புறோம், வட்டி வாங்குறோம், அப்படி 10 பேர் இல்லையா? இருக்கிறோம். அல்லாஹ்வை நம்புறோம்,
தொழுவாம இருக்கிறோம். அப்படி 10 பேர் இல்லையா?